மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஐஸ்வர்யாவும் சேது ரோட்டோர ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் செல்வி கிட்ட இருக்கிற குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு. உடனே தனம் வந்து அக்கா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தா இன்னொரு அழகர் இருந்தா மட்டும் தானே அழமாட்டா, அதனால ஃபோன் பண்ணுக்கான்னு சொல்றாங்க. சரிடி ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு சேதுக்கு கால் பண்றாங்க. உடனே நம்ம சேதுவோட போனை வந்து ஐஸ்வர்யா அட்டன் பண்ணி என்ன தமிழ் ஃபோன் பண்ணிருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மீனாட்சி அழுதுகிட்டே இருக்கா, அழகரோட முகத்தை காட்டினா மீனாட்சி அழுகிறத நிறுத்திடுவான், அதனால நாங்க 2 பேரும் ஃபோன் பண்ணுவோம், அதனால ஃபோன் பண்ணுன்றாங்க. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே இல்ல, அதனால மாமா என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தாரு, நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி வச்சிருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. உடனே மலர் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு மலருக்கு ஃபோன் பண்றாங்க. அழகர் அழுதுட்டு இருக்கானக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா தமிழ், நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணிட்ட, இந்த அழகர் இங்க இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அழகரை வந்து காட்டுறாங்க. இங்க பாரு தமிழ், குழந்தை வந்து ரூம்ல தான் இருந்தது, கொஞ்ச நேரம் காத்தாட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் குழந்தைங்கிட்ட வந்து மாமா விட்டுட்டு போனாருன்னு சொல்றாங்க. அக்கா எதுக்காகக்கா பொய் சொல்றீங்க, நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஐஸ்வர்யாவோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு, அவர் பொண்டாட்டி அவர் கூட்டிட்டு போறாரு, இதுல எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுக்காக நீங்க சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சரிக்கா போனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய சேது கிட்ட வந்து என்னப்பா சேது, ஐஸ்வர்யாவோட பிறந்தநாள் நல்லபடியா முடிச்சிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா சரிப்பா 2 பேரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா, மாமா என்னுடைய பிறந்தநாள் முடிய இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு நான் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து மாமா எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐஷு நிஜமாவே இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேதுவோட கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா என்ன இதுன்றாங்க. மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. உடனே சேது என்ன மன்னிச்சிடு ஐஷுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதை நினைச்சு வருத்தத்துல வந்து இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. அடுத்ததா சேதுவை காட்டுறாங்க. சேது வந்து மீனாட்சியை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாட்சியை தூக்கிட்டு வராங்க. அழகர் வந்து இப்ப தமிழோட கைக்கு வந்து போயிடுது. இப்ப சேது வந்து அப்பா சென்னைக்கு போக போறேன், மீனாட்சி இருக்கிறது எனக்கு 2 நாள் 2 யுகம் மாதிரி, அதனால மீனாட்சியும் கூட்டிட்டு போறேன், கூடவே வந்து நான் மலரையும் அருப்பு மாமாவையும் கூட்டிட்டு போறேன், கூடயும் நீங்களும் வாங்கப்பான்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து ஐஸ்வர்யா என்ன மாமா நீங்க எதுக்காக எப்ப பாரு என்னை இப்படியே சொல்லிட்டு போறீங்க, நானும் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே சேது வேற வழி இல்லாம சரிவான்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம மலர் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப கருப்பு வந்து சொல்றாங்க, அதான் நம்ம சென்னைக்கு போற விஷயத்த தமிழ் கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ இல்லன்னு சொல்லல, இல்ல குழந்தை கூட்டிட்டு போறோம், உடம்புக்கு எதுவும் முடியாம போயிட்டா என்ன பண்றது, அதனால ஏதாவது டானிக் அந்த மாதிரி ஏதாவது அவ கொடுப்பா, அதனால போன் பண்ணி சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே மலரும் போன் பண்ணி நடக்கிற விஷயத்த சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க, இவ்வளோ தூரம் வந்து மீனாட்சி வந்து கூட்டிட்டு போறீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தமிழ் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது, ஏசி கார்ல கூட்டிட்டு போறோம், அது இல்லாம கார்ல போறதுனால பொறுமையா தான் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் மலர் சொன்னாலுமே தமிழுக்கு சமாதானம் ஆகுறது இல்ல. ஒருவேளை தமிழும் கூட கிளம்பி சென்னைக்கு போக போறாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.